வணக்கம் தமிழா. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2023 டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்விற்கான அடுத்த கட்ட நகர்வுக்கான லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுல என்னென்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து அபிஷியலா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் யாராவது இருக்காங்க, நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டீடைல்ஸ் வைஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கு. ஓகேவா? ஃபைனல் ஆன்சருக்கு வந்து கொடுத்துறாங்க. எங்கெங்க மாறுதல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஒரு வீடியோ கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அடுத்த லெவலான சிவி, பிஎம்டி, இடி, பிஇடி இது யார் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய என்ரோல் நம்பர் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும், எந்த கம்யூனிட்டிஸ் நீங்கள் வரீங்க, உங்களுடைய ஜெண்டர் இருக்கும், அடுத்து உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எவ்வளோ. இதுல எப்படி சார் என்னோட ரிசல்ட் பாக்குறது அப்படின்னா, நீங்க இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் கொடுத்துரும். இதுக்கான லிங்க் நமக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? ஒவ்வொரு பிடிஎஃப் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு இங்க சர்ச்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் நீங்க போன்ல பார்த்தா உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்க நம்பரை டைப் பண்ணு. இப்போ எக்ஸாம்பிள் கீழே ஒரு நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். 59000634. நம்பர் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் காட்டும். உங்களுக்கு எல்லோ கலரை காட்டலாம், இல்லைன்னா கிரீன் கலரை கூட காட்டணும். இது காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க, அடுத்த லெவலுக்கு நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க. அப்படி உங்களோட மார்க் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு தடவை பாருங்க, உங்கள் பேர், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 1:5 இந்த ரேஷியோவில் என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான். பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மந்த் ரிசல்ட் விடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதன்படி போன மாதம் டிசம்பர் 10ல் தேர்வு எழுதணும். இப்போ இந்த மாதம் ஜனவரி 12 ரிலீஸ் பண்ணிக்கிறது. 1 மந்த் தான், ஒரு நாள் என்ன கூட வருது, அவ்வளோ. மித்தபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? அப்போ நல்ல ஒரு வாய்ப்பு. யாராவது செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதேவே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக வேகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிசிக்கல் வந்து வேகமாக இருக்கிற வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு. நாட்டில் வந்து பார்த்தா 30 40 தான் கொடுப்பாங்க. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணோம், இன்னும் தயாராக வேண்டிய இருக்கும். ஓகே, நிறைய பேர் தயாராகிட்டு இருப்பீங்க. இன்னும் அடுத்து என்ன பண்ணுங்க, நல்லா தயாராங்க, ஃபுல்லா மார்க் அடிங்க. வருவதை ஏத்துக்குவோம். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தா பார்டர்ல வந்திருக்கோம், அப்ப அட்டன் பண்ணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பாருங்க, செலக்ட் ஆயிட்டீங்களா, நீங்க நல்லா ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தால் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம போகவே போகாது. ஓகேங்களா? நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களும் ட்ரை பண்ணுங்க. பார்டர்ல மார்க் வந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா விட்டுறவே கூடாது. ஓகேங்களா? ஓகே, அப்ப யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எதாவது டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு மேல கொண்டு ரெடியா இருக்கும். ஓகேங்களா? நன்றி.